ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் என்னுடைய சேனலில் மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு புது விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனதார கடவுளை நினச்சி வழிபாடு செய்யும்போது ஒரு விதமான மன அமைதி நமக்கு கிடைக்கும். முருகனை தினமும் வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? நம்மளுக்கு பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பமான கடவுள் இருக்கும். அதில் இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோன்னா, முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு பண்ணும்போது ஒரு விதமான மன அமைதி நமக்கு கிடைக்கும். அந்த முருக பக்தர்களுக்கு பல பக்தர்கள் பல பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனசில் பல நன்மைகள் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் போகலாம். அப்போ நமக்கு விருப்பமான ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த கடவுளை நம்ம பக்கத்திலே வச்சுட்டு அந்த கடவுளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசணும் அப்படின்னா, அந்த கடவுளை பற்றின விஷயங்கள், அந்த கடவுளை பற்றி நாம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் முருகப்பெருமானை தினமும் வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான 7 ஆன்மீக நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா மன அமைதி கிடைக்கும். ஒரு குறிப்பாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும் மன அமைதி மிகவும் முக்கியம். முருகப்பெருமானை தினமும் சில நிமிடங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்தும். ஒரு ஆன்மீக பழக்கமாகவும் கூட இது மாறும். நம்ம காலையில் எழுந்ததுமோ அல்லது மாலை நேரத்துலேயோ அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பக்தியோடு நாம் உச்சரிக்கலாம். முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் சரவண பவன் சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். தினசரி வழிபாடு நம்மளுடைய கவலைகள் சிறிது நேரம் விலக்கி மனசை இறைவன்கிட்ட வைக்கும் போது நம்மளுடைய மனசு அமைதி பெறும். நம்மளோட மனசு அமைதி பெறும்போது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு தீர்க்கப்படும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவும். முருகப்பெருமான் என்பது ஞானம், வீரியம், துணிவு இதோட தொடர்பு படுத்தப்படுற ஒரு தெய்வமாக தான் பார்க்கப்படுது. பக்தி மரபுலையும் பார்க்கப்படுது. வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வேல் முருகா எனக்கு துணையாயிருன்னு சொல்லி நம்ம அந்த முருகப்பெருமானை கூப்பிடும்போது நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நம்மளுடைய பிரச்சனைகள் உடனடியாக மறைஞ்சிறதா அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மன தைரியம் நமக்குள்ளே உருவாகிறத நாமளே பார்க்க முடியும். அதே போல் எதிர்மறை எண்ணங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் குறைக்க இது உதவும். சில நேரங்களில் பயம் இல்லாமல் கவலை, கோபம், குழப்பம் இது போன்ற எண்ணங்கள்லாம் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் நாம் இந்த விஷயங்களை நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். அந்த நேரத்தில் முருகனை நினச்சி சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கலாம். மனசை நல்ல எண்ணங்கள் பக்கமும் திருப்பலாம். முருகப்பெருமானோட கையில் இருக்கிற வேல் அறியாமையை நீக்கும். அதே போல் ஞானத்தோட அடையாளம் பக்தியோட மரபில் கருதப்படும். அதனால்தான் தினமும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது நாம் மனதார என்ன வேண்டணும் அப்படின்னா, என்னுடைய மனசில் இருக்க பயம் எல்லாம் போகணும், குழப்பம் நீங்கணும், நல்ல சிந்தனை கிடைக்கணும் நம்ம வேண்டிக்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல ஆன்மீக சூழல் உருவாகும். வீட்டில் தினமும் விளக்கேற்றி முருகப்பெருமானை நினச்சி ஒரு சின்ன பிரார்த்தனை செஞ்சு குடும்பத்தில் ஒரு நல்ல ஆன்மீக பழக்கத்தையும் உருவாக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை, ஒழுக்கம், பெரியவங்களை மதிக்கிறது இது போன்ற நல்ல மதிப்புகளையும் அறிமுகப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். வழிபாடு அப்படின்றது ஒரு பெரிய பூஜையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அதாவது கடவுளை நம்ம வழிபாடு செய்யும் போது கொஞ்ச நேரம் நம்ம வழிபாடு செய்து உண்மையான பக்தியோட நம்ம வழிபாடுகள் செய்யும் போது அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் கடவுளை முழு நேரம் உட்காந்து நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டணுன்றதுக்கான எந்த அவசியமும் கிடையாது.
நம்ம கொஞ்ச நேரம் கடவுளை வேண்டுனாலும் அது உண்மையான ஒரு நேரமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்லது. வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கம் உருவாகிறதுக்கு வந்து இது உதவும். தினம் வந்து ஒரே நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனை வழிபாடு செய்கிறது போன்ற சிறிய பழக்கங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை வந்து உருவாக்கும். முருகனை வழிபடுறோம் அப்படின்றதுக்காக மட்டும் எல்லா பிரச்சனைகளும் தானாக தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இறைவன் மீதான நம்பிக்கையும் இருக்கணும், நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நல்ல வாழ்க்கைக்கான ஒரு பாதை அமையும். முயற்சி செய்கிறது வந்து நல்ல செயல்களை செய்கிறதும் வந்து இறைவனை நினைக்கிறது ஒன்றா வந்து நம்ம இருக்கணும். அதுபோல் வந்து குடும்ப நலனுக்காக வந்து பிரார்த்திக்கலாம். முருகப்பெருமானை வழிபடும் போது வந்து நமக்காக மட்டும் வேண்டாமல் நம்முடைய குடும்பத்தினருக்கு, குழந்தைகளுக்கு, நண்பர்களுக்கு என எல்லோருடைய நலனுக்காகவும் வந்து நம்ம பிரார்த்திக்கலாம். முருகப்பெருமானே வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, ஒற்றுமை, நல்ல அறிவு இதெல்லாம் கிடைக்க வந்து நம்ம அருள் புரியணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். பக்தியின் அழகே வந்து இதுதான். நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் வந்து நல்லதை வேண்டுறது. ஆன்மீக நம்பிக்கை வந்து வலுப்படும். அதாவது வந்து தினமும் வந்து முருகனை நினச்சி வழிபடும் போது வந்து இறைவன் மீது வந்து நம்மளுடைய நம்பிக்கை வந்து மெதுவாக வலுப்படும். வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கென்று ஒரு நன்றியை வந்து கூறணும்னு நினைக்கணும். நமக்கு சோதனை வருதுன்றதுனால கடவுளை திட்டுறதும், நமக்கு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கடவுளை பாராட்டுறதும் இந்த பழக்கம் வந்து வச்சுக்கவே கூடாது. நம்ம சோதனையே கடந்து செல்லணும். எனக்கான மன வலிமையை கொடு கடவுளை, முருகாவே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டலாம். இதுதான் வந்து உண்மையான ஒரு பக்தி நிலையோட அழகான நிலை. அதே போல் வந்து வாழ்க்கையில் நல்லது கெட்டது மாறி மாறி வந்தாலும் இறைவனை நினைக்கும் மனசை மட்டும் விட்டுடாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். அதே போல் தினமும் வந்து முருகப்பெருமானை எப்படி வழிபடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடுகள்லாம் அவசியம் இல்லை. காலையில் குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பு ஒரு விளக்கை ஏற்றி ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்கள் ஒரு 11 முறையை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்தியோடு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து சில நிமிடங்கள் வந்து அமைதியாக அமர்ந்து உங்கள் வேண்டுதலை வந்து மனதார சொல்லுங்கள். முக்கியமாக வந்து மந்திரத்தை வந்து எண்ணிக்கையாக மட்டும் சொல்லாமல் அதோட நம்பிக்கையோட மனசை ஒருமைப்பாட்டோட வந்து சொல்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ நேரம் முருகப்பெருமானை எப்படி வழிபடுறது, முருகப்பெருமான் மேலே எப்படி வந்து நாம் நம்பிக்கை வைக்கிறதுன்றதை பார்த்தோம். முருகப்பெருமானை தினம் வழிபடுறதோட மிகப்பெரிய நன்மை என்னன்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுடைய மனசில் இறை நம்பிக்கை உருவாகிறது. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் இருக்கிறார், நான் முயற்சி செய்கிறேன், நிச்சயமாக இந்த நிலைமையும் நான் கடந்து செல்வேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்து எப்போவுமே துணையாக இருக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பக்தி பாதை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முருகனுடைய அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் உங்களை மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.